அது இந்த தேர்தலில் எங்கள் கட்சியுடைய வாக்கு சதவீதம் இதுதான்னு சொல்கிற தகுதியும் வாய்ப்பும் இன்னைக்கு சீமானுக்கு மட்டும்தான் இருக்கு. வேற எந்த கட்சியுமே இது எங்க பெர்சன்டேஜ் நிரூபிக்க முடியாது. ஆஃப்டர் எலெக்ஷன் கூட நிரூபிக்க முடியாது. சார், இப்ப இருக்க தேர்தல் நிலவரப்படி யாருக்கு சாதகமா இருக்கு? அப்படியே 40க்கு 40 கொடுக்குற அளவுக்கு ஒன்றும் அப்பழுக்கற்ற ஆட்சியெல்லாம் இங்கே இப்போ நடக்கல. சோப்பு சீப்பு செருப்பு என்ன சொம்பத்தை காமிச்சு இதான் சொன்னாலும் சொம்ப தேடி பார்த்து போடுற வாக்காளர்கள் தான் சீமான் பண்ணி இன்னைக்கு இருக்கிறாங்க. மைக்கு கொடுத்தாங்கிற பேச்சு இன்னைக்கு எல்லா இடத்தும் போய் சேர்ந்தாச்சு. ஆனா என்னன்னா, உலகம் முழுக்க சுத்துறார், காசிக்கு போறார், கங்கையில மூழ்கிறார், ராமேஸ்வரத்துக்கு வர்றார், தீர்த்தமாடுறார், இதெல்லாம் பண்றாரு. அவர் ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு மாநிலம் ஒரு தடவையாவது போயிருக்கணும்ல. ஒட்டு மொத்தத்துல எதிர்கட்சிகளை நசுக்கிறது, அழிக்கணும்னு நினைக்கிறது யோக்கியமற்ற செயல். இது மாதிரி பல காரியங்களை கூசாம செய்வாங்க இன்னொரு முறை ஆட்சிக்கு வந்து. தமிழக அரசியல் களம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மூத்த பத்திரிகையாளர் லட்சுமணன் சார் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப இருக்க தேர்தல் நிலவரப்படி யாருக்கு சாதகமா இருக்கு? ஜனநாயக நாட்டுல தேர்தலே நடக்காத போது இவர் தான் அவர் தான் சொல்ல முடியலைன்னா கூட, நல்லது இல்லைன்னா கூட, கூட்டணி பலம், அந்த வலுவான கூட்டை அமைத்திருக்கிற எதிரணியினுடைய பலவீனங்கள், இதையெல்லாம் வச்சு பார்த்தோம்னா 4 அணிகள் இப்போ களத்தில் நிற்கிற இந்த சூழல்ல பெருவாரியான வெற்றி திமுக அணிக்கு தான் கிடைக்குங்கிறது தான் கலை யதார்த்தம். அதில் முடிஞ்ச வரைக்கும் நாமளும் ஜெயிக்க பார்க்கணும் தான் பிஜேபி அணியாகட்டும், அதிமுக அணியாகட்டும், இல்லை நாம் தமிழர் கட்சியுமே கூட ஒரு இடங்கள் ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது நமக்கு என்ன நியாயம் இருக்குது? இல்லை. திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் போட்டியிடுற இடங்களில் பலவீனமான வேட்பாளர்கள் அல்லது அதிமுகவை பிஜேபியை பயன்படுத்த போகிற பணபலம், அதை எதிர்கொள்ள முடியாதவங்கன்னு சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி தொகுதிகளில் அல்லது பிஜேபியிலையும் அதிமுகலையும் ஸ்டார் வேட்பாளர்கள், சமுதாய ரீதியாக பிரபல்யம், தனிப்பட்ட பிரபல்யம், அந்த தொகுதியில் நன்கு அறிமுகமானவங்க அப்படிங்கிற வகையில் பல வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. தினகரன் இருக்கிறார், ஓபிஎஸ் இருக்கிறார், சௌமியா அன்புமணி போன்றவங்களாம் நிற்கிறாங்க. அதிமுகலே 4-5 பேரை நீங்கள் அப்படி சொல்ல முடியும். பெருவாரியான வேட்பாளர்கள் புதுமுகங்கள்னா கூட ஜனநாயகத்துக்கு அது நல்லதுன்னு நினைக்கிறேன். எதிரணியிலையும் 4 பேர் 5 பேர் அப்படி ஜெயிச்சாங்கன்னா, மொத்தமாக நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்கிறது ஒரு இருமாப்பை கொண்டாந்து கூட்டிடும், மமதை கலந்த தவறுகளை அதிகமாக செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்படியே 40க்கு 40 கொடுக்குற அளவுக்கு ஒன்றும் அப்பழுக்கற்ற ஆட்சியெல்லாம் இங்கே இப்போ நடக்கலை. நல்லது நடக்குது, தவறுகளும் நடக்குதுங்கிற போது அதுக்கான மதிப்பெண் குறைச்சலையும் செய்யணும். அதுக்கான வாய்ப்பு தான் எலெக்ஷன். அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன், இதை இன்னும் கொஞ்சம் வலுவாகவே கொண்டு போயிருந்திருக்கலாம். அதிமுக பிஜேபி உறவு பிரிஞ்சது, அந்தந்த கட்சிக்கு தனிப்பட்ட முறையில் முடிவுகள் எடுக்கிற உரிமை இருக்குது. அந்த கூட்டணி முறிவுக்கு முதல் காரணம் அண்ணாமலை தான். அவருடைய துடுக்குத்தனமான பேச்சு தான் அதிமுக தொண்டர்களை, நிர்வாகிகளை கொதிச்சு எழ வச்சது. ஆனாலும் கூட அதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், இப்போதைக்கு நாங்கள் எந்த அணிலையும் இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தா கூட, கூட்டணியை தேர்தல் நேரத்தில் முடிவு செய்வோன்னு ஒரு தீர்மானம் போட்டிருந்தா கூட அந்த கதவுகள் திறந்தே இருந்திருக்கும். பரவாயில்ல, தங்களுடைய சுயமரியாதையை காப்பாற்றுறதுக்கு, தன்மானம் எங்களுக்குன்னு இருக்கிறதுக்கு காட்டுறதுக்கு எடப்பாடி இன்னைக்கு வரைக்கும் உறுதியாக இருக்கிறார். ஒரு வகையில் அது பாராட்டுக்குரியது. ஆனால் நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். ஒரு வலுவான பிரதமர் வேட்பாளர் அவங்கள்ட்ட இருக்கிறார். தனிப்பட்ட பிஜேபிக்கு தான் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் எதிர்ப்புணர்வு மேலோங்கி இருக்கு. அது இன்னும் மாறவே இல்லை. ஆனால் பிஜேபி யாரு கூட எல்லாம் சவாரி செஞ்சுட்டு வந்திருக்கோ பெரிய கட்சிகளோட, அப்பெல்லாம் அது ஜெயிச்சிருக்கு. அந்த அணியும் ஜெயிச்சிருக்கு. அதாவது அந்த திராவிட இயக்கத்தால் அவர்களும் ஜெயிச்சாங்க. அதுவும் நிரூபிக்கப்பட்ட வரலாறு தான். அந்த அடிப்படையில் கசப்புகளெல்லாம் நாங்கள் அப்புறம் பேசிக்கிறோம், இந்த அணி தொடரும்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற சினாரியோப்படி பாட்டாளி மக்கள் கட்சியும் அங்கே இருந்திருக்கும், தேமுதிகவும் அந்த 2 பேர் இருக்கிற அணியில் சேர்ந்திருந்தாங்கன்னா மிக பலமான அணியாக அது இருந்திருக்கும். நான் இப்போ சொல்கிறேன், 20 இடங்களில் வெற்றியை குறி வச்சு குறைஞ்சது 10லேருந்து 15 இடங்கள் அவங்க வெற்றியை பெறுகிற அளவுக்கான வலுவான அணின்னு நான் இப்போதும் சொல்லுவேன். இந்த 4 அணி இருக்கிற போதே அதிமுகவோட பிஜேபி கொஞ்சம் வலுவாக கூட்டணி அமைச்சிட்டாங்களேன்னு சொல்கிற அளவுக்கு பேசு பொருளாக்கிட்டாங்களா? அப்போ அந்த 2 பேரும் சேர்ந்துருந்தா என்ன எவ்வளோ பெரிய பலமாக இருந்திருக்கும்? அந்த வாய்ப்பை அண்ணாமலையினுடைய தவறும், அந்த தவறை சரி செய்யாத பிஜேபியும், இதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத எடப்பாடியும் கொடுத்துட்டாங்களோன்னு தோணுது. அந்த வாய்ப்பை கெடுத்துக்கிட்டாங்க. எடப்பாடி சைட்ல இருந்து வர பார்வை எப்படி இருக்கு? இவங்களோட சேர்ந்ததுனால தான் நாங்க தோத்தோம், இல்லைன்னா நாங்க பழைய அதிமுகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் எனஃப், அதுவே போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை தான். அதை நிரூபிச்சு காட்டட்டுமே, அது நிரூபிச்சு காட்டட்டும். அது ஒரு அற்புதமான வாய்ப்பு தானே இப்போ கிடைச்சிருக்கு. அது இந்த தேர்தலில் எங்கள் கட்சியுடைய வாக்கு சதவீதம் இதுதான்னு சொல்கிற தகுதியும் வாய்ப்பும் இன்னைக்கு சீமானுக்கு மட்டும்தான் இருக்கு. வேற எந்த கட்சியுமே இது எங்கள் பெர்சன்டேஜ் நிரூபிக்க முடியாது. ஆஃப்டர் எலெக்ஷன் கூட நிரூபிக்க முடியாது. எங்கள் அணிக்கு இவ்வளோ ஓட்டு கிடைச்சிச்சுன்னு தான் சொல்ல முடியும், பிஜேபி அணி உட்பட. சரிதானா? ஆனால் சீமான் மட்டும்தான்
நாம் தமிழருடைய கட்சி வாக்கு செய்ததும் இவ்வளோ 7 இருந்தோம் இப்போ 8 ஆகிக்கிட்டோம் 10 ஆகிடுச்சு 7 இப்போ ஏன் 5 ஆகுச்சுன்னா எங்களுக்கு கடைசி நேரத்தில் சின்னத்தை பறிச்சாங்கன்னு ஏதோ ஒரு விளக்கத்தை சொல்ற தகுதி அவருக்கு தான் இருக்கு. அதற்கு அடுத்துனா அதிமுக இருக்கு. ஏன்னா 33 தொகுதியில் அவங்க போட்டிடுறாங்க. 39ல் 33 போட்டிடுற போது அந்த வாக்கு சதவீதத்தை ஓரளவுக்கு கணிக்க முடியும். அப்போ ஒற்றை தலைமையாக தான் ஆன பிறகு சந்திக்கிற முதல் தேர்தல் 2021 இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லி நடந்த தேர்தலில் மக்கள் ஏத்துக்கல எடப்பாடியை, ஆட்சியை பறிச்சு திமுக கையில ஸ்டாலின் கையில கொடுத்தாங்க. அப்போ இந்த இக்கட்டான நேரத்துல அதிமுக வாக்கு வங்கி இன்னும் சரியில்லை, மாறா என் தலைமையில கொஞ்சம் அதே மாதிரி தொடருது அல்லது 1% 2% கூடி இருக்குன்னு காட்ட வேண்டிய இந்த நேரத்துல எடப்பாடி கூட்டணி அமைக்கிறதுலையும் கொஞ்சம் சணக்கமா இருந்துட்டார், வேட்பாளர்கள் தேர்வுலையும் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டார் நான் சொல்லுவேன். பழைய வேட்பாளர்கள் தெரிஞ்ச முகம் இல்ல ஆல்ரெடி ரூல் பண்ண புதுமுகங்கள்ங்கிறது ஒரு வகையில பிளஸ் தான். அது ஜெயலலிதா மாதிரியான ஒரு ஆளுமை மிக்க மக்கள் செல்வாக்கை நிரூபித்த தலைவர்கள் அதை செய்யலாம், கலைஞர் மாதிரி ஆட்கள் செய்யலாம். இன்னைக்கு ஆளுங்கட்சியில் இருக்கிற திமுக அந்த ரிஸ்க் எடுப்பாங்க. எடப்பாடி இன்னும் அதை தன்னை நிரூபிக்கல. நான் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர், எனக்கும் மக்களிடத்திலே செல்வாக்கு இருக்குன்னு இன்னும் நிரூபிக்கல. நிரூபிச்சானா எடப்பாடி நம்ம அந்த லிஸ்ட்ல கொண்டு போய் வைப்போம். நம்ம அப்படி நிரூபிக்காத போது இவ்வளவு பெரிய விசப்பரிச்சை செஞ்சிருக்கேன்னா வேற வழி இல்லை. ஏன்னா அவரும் சொல்லி பார்த்தாருன்னா எனக்கும் தகவல் மாவட்ட செயலாளர்கள்ட்ட முன்னாள் மந்திரிகள்கிட்ட பேசிதான் இருக்காரு. இப்போ நீங்க நில்லுங்க அல்லது நீங்க ஒரு நல்ல சாய்ஸா நிறுத்துங்க, செலவு நீங்க பாத்தீங்கன்னா யாருமே ஒத்துழைக்கல. எனக்கு தெரிஞ்சு குமரகுரு மட்டும்தான் அவர் பேச்சை கேட்டு நிக்கிறார், ஒரு மாவட்ட செயலாளர். அவர் அந்த பட்டியல பார்த்தா ஒரு 5-6 பேருக்கு மேல அறிஞ்ச முகங்கள், அந்த தொகுதியை தாண்டி வெளியில தெரிஞ்ச முகங்கள் இல்லையா. பத்திரிகையாளர் முறையில 33 பேர்ல ஒரு 25 பேர் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். மற்ற ஆட்களுக்கு அது கூட தெரியாது. அவ்வளவு பலவீனமாக அந்த பட்டியலில் இருக்கிற சூழலை எடப்பாடி தவிர்த்திருக்கலான்னு நான் சொல்றேன். இல்ல ஆடி தொகுத்து போன முன்னாள் அமைச்சர்களே நிக்க வச்சிருக்கோம், ஜெயக்குமார் எல்லாம் கூட நிக்க வச்சிருக்கலாம் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு. இல்ல நீங்க அப்படி பின் பாயிண்ட் பண்ணி சொல்லாம தன்னால தன் ஆட்சியால இந்த கட்சியால பலனடைஞ்ச பல 100 பேர் இருக்காங்கல்ல, அதுல ஒரு 20 பேரை உங்களால தேர்ந்தெடுத்து அந்த கமாண்டிங் பவர் இல்லைன்னு தானே இப்ப நம்ம யோசிக்க தோணுது நமக்கு. அப்படி ஒரு விமர்சனத்தை தானே முன்வைக்கிறதுக்கான வாய்ப்பா போச்சு. அப்புறம் என்ன ஆளுமை, அப்புறம் என்ன தலைமை பண்புல அவர் இருக்கிறார், யோ நீ நில்லையா அப்படின்னு மிரட்டுற அல்லது உரிமையோடு சொல்கிற அந்த வாய்ப்பு அவருக்கு தானே இருக்கு. அப்ப இவர் சொல்லலையா, சொல்லியும் கேட்கலையா, ரெண்டுல எது நடந்திருந்தாலும் தப்பு தான் ஒட்டு மொத்தத்துல. அப்ப கட்சியால நீங்க பிரயோஜனப்பட்டீங்க, இப்ப இந்த கட்சிக்கு ஒரு இக்கட்டான சூழல் வருது, வாக்கு வங்கியை நிரூபிச்சாக வேண்டிய கட்டாயம் இருக்கிற போது அப்ப இத்தனை பேர் விட்டுட்டு போனாங்கன்னா அப்ப கட்சிக்கு செய்யற துரோகமாகவும் அதை ஒன்று எடுத்துக்கலாம், எடப்பாடியோட ஆளுமையை நிரூபிக்க முடியாம போயிட்டாரோன்னு அதை எடுத்துக்க வேண்டியது. சரி, அதே கூட்டணி அமைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவர் தேவநாதன் யாதவ், பாரிவேந்தர் இவங்க எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி சரியா கையாளல அப்படின்ற ஒரு பார்வை தான் இருக்கு. ஏன்னா பிஜேபியோட அவங்க அலைன்ஸ் வைக்கிறதுக்கு தைரியம் இல்ல, அவங்களை அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. அவங்க நீண்ட காலமாவே பிஜேபியோடய இருக்கிறாங்க. அங்க எல்லாம் அதிமுக ஒன்னா இருந்தாங்க, அதுல அதிமுக விலகி போயிடுச்சே தவிர நீங்க சொல்ற தலைவர்கள் எல்லாம் ஆரம்பத்திலிருந்தே பிஜேபி சார்பில் எடுத்தவங்க தான். ஏசி சண்முகத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு பார்த்தா ஈவன் கிருஷ்ணசாமியும் அந்த லிஸ்ட்ல இருந்தார். கடைசி நேரத்துல வேற சில கசப்புனால ஒரு 6 மாசமாவே அவர் பிஜேபி விட்டு விலகிட்டாரு. அன்அபிஷியலா விலகினார், இப்போ அபிஷியலாவே அதிமுக அணியில வந்து சேர்ந்துட்டார். மற்ற எல்லாருமே அந்த பிஜேபியோட உறவு வைத்திருந்தவங்க தான், எடப்பாடியோட அல்ல. ஸோ இருந்தவங்களை விட்டுட்டாரு, அல்லது அப்படி நடுநிலையா அல்லது வெளியில எதுலையும் சேராம இருந்தவங்களை ஒரு கூப்பிட மாட்டானா பாட்டாளி மக்கள் கட்சியை மட்டும்தான் ஒரு கோட்டை விட்டுட்டார் சொல்ல முடியும். அப்படி இருந்தும் என கேட்டார். பட் என்னன்னா ஒரு 2 மாசம் முன்னாடி அந்த வேலையை தொடங்கியிருக்கணும். என்னைக்கு பிஜேபி அணியை விட்டு வெளியில வந்தாரோ அப்ப இருந்தே சில வேலைகளை அவர் செய்ய ஆரம்பிச்சிருக்கணும், மாற்று ஏற்பாடு. ஆமா, சில பல பேரங்கள் தானே, கூட்டணிங்கிறது பேரம் தானே, அதை சரியான வகையில சரியான நேரத்துல கையாண்டிருந்தா பாட்டாளி மக்கள் கட்சி ஒருவேளை அதிமுக அணியில இருந்திருக்கலாம். சீமானுக்கு ட்ரை பண்ணாரு, சீமான் அந்த கொள்கைக்கு இன்னும் மாத்திக்கவே இல்லையே. தனிச்சு நிக்கிறங்கிற கொள்கையை அவர் மாத்திக்காத போது அது அவரு கோட்டை விட்டுறாருன்னு நான் சொல்ல மாட்டேன். அது சீமானுடைய இயல்புப்படி அவர் இப்போயும் தனியா நிற்கிறார். அவர் ஏன் நீங்க கூட்டணியில் சேர்க்கலன்னு யாரும் போய் எடப்பாடியோ வேற யாரையுமே போய் கேட்க முடியாது. அவர் கூட்டணி சேர தயாரா இருக்கிறார், அப்படிப்பட்டவர் நீங்க எப்படி விட்டீங்கன்னு கேட்கலாம். அவர் அந்த நிலைமைக்கு என்ன சீமான் தயாராகலையே. அவர் இன்னமும் தான் தனியா நிக்கணுங்கிற அந்த கொள்கையில தானே உறுதியா இருக்கிறார். ஸோ அது இந்த விவாதத்துக்குள்ள எழுதிட்டு வரதுல சரியா இருக்காது. சின்னம் பறிக்கப்பட்ட விஷயத்துல உண்மையாவே ஏதாவது அரசியல் பின்புலம் இருக்கு. அப்படி பறிச்சுட்டனால எல்லாம் சீமானை யாரும் அடக்க முடியாதுங்க. அதுல சில நிர்வாக குளறுபடி, அந்த விதியே சரிதானான்லாம் உச்சநீதிமன்றம் ரிவ்யூ பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ங்கிறது என்ன அபத்தம்? 4 தேர்தலா 5 தேர்தலா ஒருத்தர் போட்டிட்டு இருக்கிறான் சின்னத்துல, திடீர்னு நீ ஒரு நாள் லேட்டா கொடுத்துட்ட, முந்தா நாளே ஏன் கொடுக்கல, நேற்று ஏன் கொடுக்கலன்ட்டு ஒரு காரணத்தை காமிச்சு சின்னத்தை மறுக்கிறது. அதனாலதான் நீதிமன்றம் அதெல்லாம் இல்லை விதி சரிதான்னு சொல்லாம உங்களுக்கு லக் இல்லைன்னு சொன்னாங்க டெல்லி உயர் நீதிமன்றம் சீமான் வக்கீல பார்த்து. உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு, ஏன்னா அப்படி சொல்ற மாதிரியான ஒரு இக்கட்டு தான் அது. இப்பவும் சொல்றேன், அது பழகின சின்னங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட திமுக அதிமுக இருக்கிற மாதிரி அது கட்சியினுடைய சின்னங்கிறத தாண்டி அது சீமான் என்கிற தனிநபருக்காக விழுகிற வாக்குகள் தான் இன்னைக்கு வரைக்கும் வாங்கிட்டு இருக்கிற, தக்க வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த 7% வாக்குகள்.
சீமானுக்கு என்ன சின்னம் கொடுத்தாலும் அந்த வாக்குகள் விழுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஓகே சார். ஏன்னா இப்போ recent ஆ சோப்பு, சீப்பு, செருப்பு, என்ன சொம்பத்தை காமிச்சு இதான் சொன்னாலும் சொம்பை தேடி பார்த்து போடுற வாக்காளர்கள் தான் சீமான் மட்டும் இன்னைக்கு இருக்கிறாங்க. மைக்கு கொடுத்தாங்கிற பேச்சு இன்னைக்கு எல்லா இடத்தும் போய் சேர்ந்தாச்சு. யாரெல்லாம் நாம் தமிழருக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறாங்களோ முடிவெடுத்தாங்களோ அவங்க அத்தனை பேருக்கு இன்னைக்கு சீமானுடைய சின்னம் மைக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா இப்போ மைக்கு அந்த சின்னத்தை மாத்தணும்னு சொல்லிட்டு திருப்பி கேட்டு இனிமேல மாத்துவாங்களான்னு எனக்கு தெரியல. இவ்வளவு நடைமுறைகள் தொடங்கிட்ட பிறகு சின்னத்தை மாத்துறதுக்கான வாய்ப்பு குறைவு. அப்படி மாத்தினா கூட மாத்த போறாங்கன்னு கேள்விப்பட்ட செய்தியே உங்களுக்கு வருதுன்னா மாத்தியாச்சுன்னா சில மணி நேரத்துல சோசியல் மீடியா வளர்ந்துடுச்சு. மீடியாக்கள் பலம் இருக்கிற இந்த நேரத்துல ஒரு நாளில் எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும். அதனால சீமானுடைய வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாதுங்கிறது என் கருத்து. ஓகே சார். ஆனா திருப்பி பாஜக மத்தியில ஆட்சிக்கு வந்துட்டா சிறுபான்மையினர்களை மொத்தமா போட்டு ஒடுக்கிடுவாங்கன்ற மாதிரி ஒரு பார்வை இருக்குல்ல சிறுபான்மையினர். அப்படி பொதுவா நான் சொல்ல விரும்பல. அரசியல் சட்டங்களை காட்டுல பறக்க விடுவாங்க, எதை பத்தியும் கவலைப்படாம எந்த ஒரு அத்துமீறல்களையும் செய்வாங்கன்னு அப்படி எடுத்துக்கலாம். சிறுபான்மையினர்னு நான் கொண்டு போய் பார்க்க விரும்பல. இந்த கடந்த 5 ஆண்டு ஆட்சியில கூட சிறுபான்மையினர் நசுக்குனாங்க, முத்தலாக் சட்டத்தை அமல்படுத்தினாங்க, காஷ்மீர்ல 370 ரத்து பண்ணாங்க, அப்படிலாம் சிலதை சொல்லி காட்டலாம் தவிர இந்த சமூகத்தை நசுக்குனாங்கன்னு செய்யல. சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்து அதை அமல்படுத்துற விதத்துல தான் நிறைய சர்ச்சைகள் வரலான்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ எலெக்ஷன் வந்துடுச்சு. ஸோ அதோட இம்பாக்ட் என்னன்னு நமக்கு இப்போ தெரியாது. ஆனால் ஒட்டு மொத்தத்தில் எதிர்கட்சிகளை நசுக்கிறது, அவர்களை ஒரு வளர விடாம செய்யணுங்கிறது அரசியல். அழிக்கணும்னு நினைக்கிறது யோக்கியமற்ற செயல். அது நேர்மையான அரசியல் கிடையாது. அதை பிஜேபி என்ன சொல்றது, ஒரு மனம் போன போக்கில் செய்கிறாங்க. தட்டி கேட்க ஆளே இல்லாத மாதிரி செய்கிறாங்க. நாங்கள் நேர்மையாளர் சொல்லிட்டு ஒரு பச்சை ஒரு என்ன சொல்றது பகல் கொள்ளை மாதிரி நடந்த தேர்தல் பத்திரத்தை எப்படி அவங்க யூஸ் பண்ணாங்கன்னு நாடே பார்த்துச்சு. இது மாதிரி பல காரியங்களை கூசாம செய்வாங்க. இன்னொரு முறை ஆட்சிக்கு வந்துட்டா அந்த பயந்தானே தவிர மற்றபடி அவங்க ஒன்றும் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதியாக்க நடத்தலை. ஐயோ தீவிரவாதிகள் ஆட்சி நடத்த போறாங்களேன்னு பயப்படுற அளவுக்கு இல்லை. இந்த மாதிரி அவங்க கலைச்ச அரசுகள் இருக்குல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை அவர்கள் சாராத, அவர்கள் கூட்டணியை சாராத, அந்த கட்சியை சாராத கட்சிகள் ஆட்சி செய்கிற மாநிலங்களில் எவ்வளவு அட்டகாசம் பண்ணணுமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆளுநர், இங்கே இருக்கிற ஆளுநர் ரவியே மிகச்சிறந்த உதாரணம். இப்படி ஒரு கோமாளியை கொண்டு ஆளுநரை வச்சு கூட அந்த சேஷ்டைகளை வேடிக்கை தான் பார்க்குறாங்க. சுதந்திர இந்திய வரலாற்றில் உயர்நீதிமன்றத்தாலோ உச்சநீதிமன்றத்தாலோ இத்தனை கடுமையாக இவ்வளவு கண்டனங்களுக்கு ஆளான ஆளுநர் யாருமே இல்லை. அதை ஒரு கண்டனம் 2 கண்டனம் வந்தோடனே அவர் நேரம் திரும்ப பெற்றுக்கணுமா இல்லையா? பதவியை விட்டு நீக்க இருக்கணுமே. பிஜேபி வேடிக்கை தானே பார்க்குது. அப்போ இந்த சேஷ்டைக்கு காரணம் பிஜேபி தான். இது மாதிரியான காரியங்களை கூசாம செய்வாங்க. இன்னொரு முறை ஆட்சிக்கு வந்தா தொடர்ந்து செய்வாங்க, வலுவோட செய்வாங்க. அந்த ஒரு ஆபத்தை தான் நினைச்சு நம்ம பயப்பட வேண்டியிருக்கு. மணிப்பூர் கலவரத்தை பத்தி யாரும் பேசுறதே இல்லை. ஆனா மணிப்பூர் இன்னும் அமைதி நிலவுச்சான்ட்டும் எந்த ஒரு நியூஸுமே இல்லை. செய்தி நிறுவனங்கள் ஊடகங்களையும் பாஜக அமுக்குது அப்படின்னு. அமைதி நிலவுதோ இல்லையா, இங்க வன்முறைகள் பெருசா நடக்கலைங்கிறது தெரிஞ்சு போச்சு. ரொம்ப நாளைக்குலாம் அதை மூடி மறைக்க முடியல. ஒரு பெண்ணை அந்த அளவுக்கு நிர்வாணமா அழைச்சிட்டு அடிச்சுக்கிட்டே இழுத்துட்டு வந்திருக்காங்கிறது சில வாரங்களுக்கு பிறகு, சில மாதங்களுக்கு வெளியில வந்துடுச்சு. மூடி மறைக்க முடியலையே. ஆனா என்னன்னா, உலகம் முழுக்க சுத்துறார், காசிக்கு போறார், கங்கையில மூழ்கிறார், ராமேஸ்வரத்துக்கு வர்றார், தீர்த்தமாடுறார், இதெல்லாம் பண்றாரு. அவர் ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு மாநிலம். ஒரு தடவையாவது போயிருக்கணும்ல. அப்புறம் என்ன நீங்க மனிதாபிமானம் அதெல்லாம் என்ன பேசி என்ன பிரயோஜனம்னு ஒரு அடிப்படை கேள்வி இருக்குல்ல. மணிப்பூர் நம்ம மாநிலம் தானே, இந்தியாவில் தானே இருக்கு. நேரம் போயிருக்கணும்ல. இப்போ தேர்தலுக்கு போகணுமேனு வெக்கப்பட்டுக்கிட்டு பிஜேபி அங்கே போட்டிட்டாதுன்னு அறிவிக்கிறீங்க. அங்கே இருக்கிற ஒரு மாநில கட்சிக்கு ஆதரவுன்னு சொல்றீங்க. மணிப்பூரை மட்டும் சொன்னா வெக்கமா இருக்குன்னு மேகாலயா இன்னொரு மாநிலம் சேர்த்து 3 மாநிலத்துல நாங்க தேர்தலில் நிக்கலன்றீங்க. வட இந்திய மாநிலங்கள் பிஜேபிக்கு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் தானே இருக்கு. அதைத்தான் சொல்றேன். அப்போ நெகட்டிவோ பாசிட்டிவோ போனா பிரச்சாரத்துக்கு போகணும். போனா இங்க என்ன வரவேற்பு கிடைக்கும்னு தெரியும். அப்போ வராதவங்க இப்பயே வந்தீங்கன்னு எது வேணாலும் நடக்கலாம். வன்முறை திரும்ப கூட வெடிக்கலாம், அல்லது கோபத்தை தங்களுடைய வாக்குகள்ல காட்டலாம். இப்பயும் காட்ட தான் போறாங்க. அப்போ அந்த அளவுக்கு வெட்கப்படுற அளவுக்கு நீங்க நடந்துக்கிட்டீங்கிறது அவங்களுக்கே தெரியுது இல்லை. அப்போ அவர் போய் அமித்ஷாவோ அல்லது இவரை வன்முறை முடிஞ்ச பிறகாது நேரம் போய் நீங்க கவலைப்படாதீங்க, நடந்தது எல்லாத்துக்கும் நான் பொறுப்பேற்றுக்கணும் கூட சொல்லலாம், இனிமேல் நான் இருக்கிறேன் கூட ஒரு ஆறுதல் சொல்லலையே. அப்படி சொல்றாத பிரதமர் இருக்கிற போது தான் அவர் பேசுற மற்ற வார்த்தைகளை கேட்கிற போது நமக்கு எரியுது, நம்ப மறுக்குது மனசு. அவர் நல்லது செஞ்சாலும் சரி, நல்ல விதமா சொன்னாலும் சரி, ஏற்க மறுக்கிறதுக்கு காரணம் அவருடைய இந்த செயல்பாடுகள் தான். பொய் பேச ஆரம்பிச்சிட்டார். பொய் பேசுறாருங்கிறது ஒரு ஆபத்தானது. அரசியல்வாதிகள் பேசலாம். ஒரு அரசியலமைப்பு சட்டப்படி இந்த நாட்டுடைய உயர்ந்த பதவியில் இருக்கிற பிரதமர் போன்றவர்கள்லாம் பொய் பேசக்கூடாது. இவ்வளவு நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை நன்றி.